நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா? எடுங்க மாப்பிள, எடுத்துக்கங்க. எடுங்க. எனக்கு என்னமோ இந்த புடவை நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. இல்ல ராஜி? ஆமாக்கா. அப்புறம் என்ன, அதை எடுத்துட வேண்டியதானே? இந்த ப்ளூ நல்லா இருக்குல்லக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷேட்ஸ் ஆக்சுவலா இதே கலர்ல என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் இருக்கு தெரியுமா? அப்படி நல்லா இருக்குல்ல? இங்க பாரு மேடம், ஜூஸ் எடுத்துக்கோங்க. थैंक यू. மயிலு எடுத்துக்க. அத்தை, நீங்க குடிங்க. வேண்டாம், நீ குடிமா. ஏன் கோமதி, முகூர்த்த புடவை எடுத்தாச்சுல, அப்புறம் என்ன? ரிசப்ஷனுக்கு வாங்கணுமே. ஏன் கோமதி, கல்யாணத்துக்கு கட்டுற புடவை ரிசப்ஷன் கட்டிக்க கூடாதா? நல்லா இருக்காதுங்களே சம்பந்தி, வேணும்னா அதை நாங்க வாங்கிக்கிறோம். இல்ல இல்ல, அதை நாங்களே வாங்கிக்கிறோம். இல்ல, எனக்கு இது தெரியாது, அதான் கேட்டேன். என்னண்ணே பில்லு சார்? என்ன இன்னும் நாங்கள் துணிமணி எடுத்தே முடியலண்ணே. தெரியும் சார், இது இப்ப வாங்குற புடவைக்கான பில்லு. மற்ற இடத்துலயும் இதே மாதிரி பில்லு தருவாங்க. கடைசியா நீங்க கவுண்டர்ல பணம் கட்டிக்கலாம். அப்படியா? சரிண்ணே. மயிலு வா, நம்ம ரிசப்ஷனுக்கு புடவை பார்ப்போம் வா. இப்போ இப்படிலாம் மாறி போச்சா? பேசாம நம்மளும் நம்ம கடையில் பைத்த பருப்புக்கு ஒரு பில்லு, உளுந்தம் பருப்புக்கு ஒரு பில்லுன்னு கொடுத்துடலாம் போல இருக்க. என்னங்க கோமதி, என்னடி இது? ஐயோ, பில்லு 1,10,000 போட்டிருக்கு. பாரு கோமதி, 10,000 போட்டுருந்துச்சு கோமதி. ஐயோ மாமா, இந்த செக்ஷன்ல எல்லா புடவையுமே 1,00,000க்கு மேலதான்.